வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, சரண்யா வர்ஷா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த அம்மா எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்குது 2 நாளைக்கு முன்னாடி. அவர் குடிக்கிறதுக்கு நீ தான் காரணம், அடுத்தவங்கள பற்றி தப்பாக வீடியோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்குது. நான் என்ன தப்பாக போட்டேன்? சும்மா உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதையும் தான் சொன்னேன். இது ஒரு தப்பா? அந்த பொண்ணுக்கு அறியாமையா என்னன்னு தெரியல. அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறத விட்டு போட்டு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அது எதனாலன்னா, அது குடிக்கிறது அவர் தான் சொன்னார், ஒரு பீர் அடிச்சுட்டு வந்தேன்னு. நான் சொல்ல கிடையாது. அதை விட்டு போட்டு அந்த பொண்ணு அடுத்தவங்களை பற்றி தப்பாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது, இந்த பொண்ணோட ஹஸ்பண்டு குடிச்சிட்டு வந்து அத்தனை கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அதையும் இந்த பொண்ணு லைவ் வீடியோ போடுது. அதையும் பார்க்குறாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா, 17,000 பேர் பார்க்குறாங்க, 20,000 பேர் பார்க்குறாங்க. அப்போ நல்லதுக்கு காலம் இல்லை. கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போட்டால் அதை பார்க்குறதா ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம பேசும்போது ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த பொண்ணு சொந்தமாக ஒன்று யோசிக்காது. இதுதான் என் கடைசி வீடியோன்ட்டு ஒன்று போட்டிருக்கு. அது யார் போடுவாங்க உங்களுக்கே தெரியும். அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்ணி அப்படியே போடுது. அப்படியே இந்த பொண்ணு டெவலப் ஆகலான்னு பார்க்குது. இந்த பொண்ணுக்கு அறியாமையே இல்லைன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஃபஸ்ட்டு திருத்துங்க, அப்போ அடுத்தவங்கள பற்றி பேசலாம். நீங்களாம் எனக்கு அட்வைஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து வெட்டியாக வீடியோ போட்டு உங்களை பற்றி எதாவது பேசினா கொந்தளிச்சிருவீங்க. வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நீங்கள் வந்துருக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீடியோவில் வலைதளத்துக்குள்ளே போடாதீங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் வீடியோ போட மாட்டாங்க. ரெண்டாவது, உங்களை பற்றி நான் மட்டும்தான் வீடியோ போடல, 10-12 சேனல் உங்களை பற்றி வீடியோ போட்டுக்குது. எல்லாத்துக்கும் கொந்தளிச்சு பேசுவீங்களா? அதாவது நியாயத்தோடு பேசுங்க. இப்போ உங்களை நான் டீசெண்டாக நாகரீகம் தான் பேசுகிறீங்க. நீங்கள் அடுத்தவங்கள எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறோம், பேட் கமெண்டு தப்பாக பேசிக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம், இவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம்ட்டு கமெண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டு எதனால் குடிக்கிறாரு? நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வெட்டியாக 24 மணி நேரத்திலும் வலைதளத்தை மூழ்கிட்டு வீடியோ போட்டுக்கிறீங்க. அதனால தான் அவர் குடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி? அவர் குடிச்சிட்டு வருவாராமா, அவ்வளோ பேட் பேசி வராமா, இந்த பொண்ணு லைவ் வீடியோ போடணுமாமா, அதையும் வலைதளத்தில் வெட்டிட்டு சமூக சீர்கேடு பண்ணுவாமா. இது தப்பு இல்லை. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் குடிக்கிறான்னு சொல்லிட்டு இது தப்பாமா. இது என்ன ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, உங்கள் ஹஸ்பண்டு எதனால் குடிக்கிறன்னு போய் அவங்கள திருத்துங்க, அப்புறம் அடுத்தவங்கள அட்வைஸ் பண்ணலாம். அது விட்டு போட்டு அவங்கள பற்றி தப்பாக ஒன்றும் தப்பாகணும் சொல்ல கிடையாது. என்ன சொன்னேன்? வீட்டுக்கு வந்துட்டு இலவச வருமானம் பார்க்குறேன், வெட்டி உட்காந்து வீடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னேன். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு போய் கோவிலில் போய் ஆன்மீக வீடியோ போட்டேன். 5 மணி நேரம் கூட்ட நெரிசலில் கையை கால் நசுக்கி வீடியோ போட்டேன். வியூஸ் போனது 100-200. ஆனால் இந்த பொண்ணோட வீடியோ பார்த்தீங்கன்னா பேட் வேஸில் பேசி இவங்க ஹஸ்பண்டு லைவ் வீடியோ போட்டிருப்பாங்க. போனதோ 17,000 18,000 20,000 போயிருக்கு. அப்போ நல்லது பேசி வீடியோ போனால் பார்க்க மாட்டாங்க, கெட்டது பேசி வீடியோ போட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த பொண்ணு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது விட்டு போட்டு இந்த பொண்ணுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதாவது அவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம், இவர் குடிக்கிறதுக்கு நீ தான் காரணம். அப்படி சமூக வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா யார் வேணால் எது வேணால் பேசலாம். பேசக்கூடாதுன்னு எந்த வலைதளம் யூடியூப் நடத்தவே முடியாது. அதை விட்டு போட்டு அவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணம், இவர் குடிக்கிறது நீ தான் காரணம்னு சொல்லி போட்டு மறுபடியும் எனக்கு அவருக்குமே வன்முறை தூண்டி விட்றீங்கன்னு நினைக்கிறேன். சண்டை பிடிக்கலான்ட்டு நீங்கள் ஐடியா வாட்டுக்குது. அது நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் நாகரிகமாக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னா 12 சேனல் இருக்குது. அந்த 12 சேனலையும் போய் பாருங்கள். உங்களை பற்றி ஒன்றும் தப்பாக சொல்ல, நீங்கள் பண்ண செய்கையை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, இதெல்லாம் வீடியோ போடுறீங்க, யாரும் கருத்து தெரிவிக்க கூடாதா? அதாவது நாகரிகத்தோடு பேசுங்க. ஃபஸ்ட்டு நாகரிகத்தோடு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்ணுறது 2 செகண்ட் ஆகும். அதை நான் பண்ண மாட்டேன்.